ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்திருக்கோங்க. என்ன நிறைய கடையெல்லாம் போடுற மாதிரி விதைகளாக வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, நம்முடைய அன்பு சகோதரி உமா அவர்கள் மதுரையிலேருந்து நமக்கு விதை மலையில் நனைய வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 20 விதமான விதைகள் நமக்கு அனுப்பி தந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஒவ்வொன்றும் அவ்வளோ விதைகள் இருக்குதுங்க ஒவ்வொன்றுலேயும். அதுவும் அவங்க கணவர் அனுப்பி தந்த இத்தாலி நாட்டு விதைகள்லாம் கூட நிறையவே நமக்கு அனுப்பி தந்திருக்காங்க. ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாமா, என்னென்ன விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். முதல்ல அனுப்பி தந்திருக்கிறது கொத்தமல்லிங்க, இத்தாலி நாட்டு கொத்தமல்லி. கொத்தமல்லி நம்ம நாட்டு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இலைகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன், இது வரைக்கும் நம்ம பயன்படுத்தினதில். அடுத்து ப்ரொக்கோலி, வாழ்க்கையில் ப்ரொக்கோலி சாப்பிட்டது கூட இல்லைங்க. இன்றைக்கி நான் என் மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு சகோதரி அவர்கள் உதவி புரிஞ்சுருக்காங்க. உண்மையாக எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குதுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க சிவப்பு கோஸே அபூர்வம். இதில் சிவப்பு கலர் கோஸ் என் வீட்டில் நான் வளர்க்க போகிறேன் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியே என்னால் என்ன சொல்கிறது, அப்படியே குதிக்கலாம் போல் இருக்குதுங்க. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி கடலில் இருக்கிறேன். அடுத்து முள்ளங்கி. அடுத்து இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய தக்காளி ரகம். இது வித்தியாசமான தக்காளி ரகம். டர்னிப்பு, இத்தாலி நாட்டில் உள்ள டர்னிப்பு. பாருங்களேன், எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் இத்தாலி நாடை பார்த்துருப்போமா, அங்கே உள்ள இதெல்லாம் வளர்ப்போம் நம்ம கனவுல கண்டிருப்போமா. இந்த யூடியூப் சேனல் பாருங்கள், இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கு. இது லகடான் மஞ்சளுங்க. ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், அது எனக்கு நடந்துடுச்சு. அடுத்து கேரட். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பப்பாளி, பீன்ஸு, தம்பட்டை அவரை, அதுக்கப்புறம் முலாம்பழம். இது ஒரு வகையான பீன்ஸ், எல்லாமே செடி வகைகள் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே முள்ளங்கியும் ஒரு ரகம் இருக்குது, பீட்ரூட் இருக்குது. அப்புறம் வெள்ளை வெங்காயமே பெரிய விஷயம். வெள்ளை இதெல்லாம் நான் வாங்கினதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கல்வாழை, இத்தாலி நாட்டோட கல்வாழைங்க இது. பாருங்களேன், அப்பா மனசு குதுகலிக்குது. குடமிளகாய், இத்தாலி நாட்டிலோட அது சிவப்பு கலருங்க. சாதாரண மிளகாய் வளர்க்கறதே கஷ்டம். இது கம்மாக்காய், கத்தரிக்காய்டுங்க. கிச்சடி வச்சா அட்டகாசமாக இருக்கும், விதையே இருக்காதுங்க, செம்மையாக இருக்கும். மதுரையினுடைய பாரம்பரியமான கத்திரிக்காய் வகையில் இது ஒன்றுங்க. இதில் இருக்கிறது அந்த கம்மாக்காய் தான். விதைகள் அனுப்பியிருக்காங்க. நான் பாதியை இப்போயே போட்டுருவேன். அதுக்கப்புறம் மிச்ச பாதியை வெயிலெலாம் தாழ்ந்ததுக்கப்புறமா போடுவேன். அப்போ தான் அது நல்ல முளைக்கும். அவங்க கொடுத்ததை நம்ம நல்லபடியாக வளர்த்து எடுத்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் இல்லையா. இதை நான் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னால் நிறைய கவர்ஸ் வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணாமல் அருகாமையில் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் நானும் சேர்ந்து நல்லபடியாக வளர்த்தெடுத்து கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதனுடைய விதைகளையும் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு பகிர்றோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த 20 விதமான விதைகளை நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இனி இதை வளர்த்து எடுக்க போகிறேன். நல்லபடியாக வளர்க்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே கையும் ஓடலை காலும் ஓடலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியில் இருக்கேன். அதற்கு காரணம் மதுரையை சேர்ந்த இந்த உமா சிஸ்டர் தான் காரணம். நம்மளுடைய புலனக்குழுவிலையும் நிறைய இந்த சிஸ்டர் எல்லாமே பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுடைய மனசு, இவங்க நமக்கு கொடுக்குற கன்சோல், ஒரு உடன்பிறவா சகோதரியாக இவங்க எனக்கு கொடுக்குற ஆறுதல், அறிவுரைகள், இதெல்லாம் என்றைக்குமே என்னோடய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இந்த மாதிரி உறவு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த கார்டன், மாடி தோட்டமும் என்னுடைய ஜெயாஸ் கார்டன் சேனலும் தான் காரணம். அதை என்றைக்கும் கடைசி வரைக்கும் அதை இழுத்து கொண்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே வாக்குறுதி கொடுக்குறேன். உங்களுடைய அன்புக்கு ரொம்பவே நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.